ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைன். 10th மேக்ஸில் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆனால் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஃபுல்லாக எல்லா சம்மும் பார்த்து தான் ஆகணும். சரி, இம்பார்ட்டன்ட் சம் பார்க்கலாம். இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான போர்ஷனை முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது, எல்லா எக்ஸசைஸும் இருக்குது. செகண்ட் சாப்டரும் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.15 வரைக்கும் இருக்குது. ஃபோர்த் சாப்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.2 வரைக்கும் இருக்குது. ஃபிஃப்த் சாப்டர் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. சிக்ஸ்த் சாப்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.1 மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ போர்ஷன் பார்த்தாச்சு, இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பிக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இது 2 மார்க்கில் கேட்பாங்க, இதை பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.1, 1.2 இது ரெண்டுமே உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. 1.3 பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் சம்மில் உங்களுக்கு 3 சப்டிவிஷன் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு சப்டிவிஷன் கொடுத்து 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், அது இம்பார்ட்டண்ட். செகண்ட் சம்மும் 2 மார்க், தேர்ட் சம்மும் 2 மார்க், ஃபோர்த் சம்மும் 2 மார்க், சிக்ஸ்த் அண்ட் செவன்த் சம் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இந்த 2 சம்மும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரிலேஷனுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இது 2 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்லேயும் கேட்கலாம், 5 மார்க்லேயும் கேட்கலாம். 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்டிவிஷன் கொடுத்து கேட்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 1.5 2 மார்க். எக்ஸசைஸ் 1.2ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் உங்களுக்கு 2 மார்க்லேயும் கேட்கலாம், 5 மார்க்லேயும் கேட்கலாம். 5 மார்க்கில் கேட்டால் எல்லா சப்டிவிஷன் கேட்பாங்க. 2 மார்க்கில் கேட்டால் ஏதாவது ஒரு சப்டிவிஷன் கொடுத்து கேட்கலாம். செகண்ட் சம் 2 மார்க், தேர்ட் சம் 2 மார்க், ஃபோர்த் சம் 5 மார்க், ஃபிஃப்த் சம் 5 மார்க். பேஜ் நம்பர் 10ல் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் 2 மார்க்கில் கேட்கலாம். எக்ஸாம்பிள் 1.6 பார்த்துக்கோங்க, இது 2 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.9 இதுவும் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. எக்ஸசைஸ் 1.3ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஃபோர்த்து சம், ஃபிஃப்த்து சம், சிக்ஸ்த்து சம், செவன்த், எயித், நைன்த் அண்ட் 10th எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம் தான், மார்க் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 15ல் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 மார்க்கில் இந்த டெஃபினேஷன் கேட்கலாம். எக்ஸாம்பிள் 1.11 பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க். பேஜ் நம்பர் 20ல் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் இது 2 மார்க்கில் இந்த டெஃபினேஷன் கேட்கலாம். எக்ஸாம்பிள் 1.13, 1.14 இது ரெண்டுமே உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம். 1.15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்லேயும் வரலாம், இல்லை 2 மார்க்லேயும் வரலாம். எக்ஸாம்பிள் 1.17 பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள், இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு சம்ஸ் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 1.18 பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க், இது நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.4ல் ஃபர்ஸ்ட் சம் 2 மார்க்கில் கேட்பாங்க. செகண்ட் சம் 5 மார்க், தேர்ட் சம் 2 மார்க், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எயித் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். 9th சம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க், 10th சம்மும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அதுக்கப்புறம் 12th சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.20, 21, 22 இது மூணுமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், மூணுமே மார்க் பண்ணிக்கோங்க. டூ 3, 24 இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். 2-3 உங்களுக்கு 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். எக்ஸசைஸ் 1.5 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். முடிஞ்ச வரைக்கும் இதில் எல்லா சம்முமே பார்த்துருங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம் தான். பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம்மில் 1, 2, 5 இந்த சப்டிவிஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் சம்மும் இம்பார்ட்டன்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த்து, செவன்த்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம் தான். எயித்து சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க், கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்டுருவாங்க. 9th சம் இம்பார்ட்டன்ட். யூனிட் எக்ஸசைஸில் 1, 3, 5, 6, 7, 10 இந்த சம்மெல்லாம் பார்த்துக்கோங்க.
நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் சம் எல்லாம் பார்த்துட்டு டைம் இருந்தால் யூனிட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.1 வந்து இம்பார்ட்டண்ட் 5 மார்க். 2.2, 2.3, 2.6 இம்பார்ட்டண்ட் 5 மார்க். எக்ஸசைஸ் 2.1ல் பார்த்தீங்கன்னா 1 வந்து இம்பார்ட்டண்ட் 2 மார்க், செகண்ட் சம் இம்பார்ட்டண்ட் சம், தேர்ட் சம், சிக்ஸ்த்து சம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க். கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு 5 மார்க் வந்துடும் HCF சம்மு. அண்ட் 8th சம், 10th சம். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 44ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் கேட்கலாம். ஸ்டேட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதணும். இது 2 மார்க்ஸில் கேட்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.9, 2.10 இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் 2 மார்க். எக்ஸசைஸ் 2.2ல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம், third sum, fourth sum very very important 2 mark, fifth sum, seventh sum, ninth sum. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.12, 2.13, 2.14, 2.17. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 2.3ல பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, எயித்து, நைன்த்து அண்ட் 10th சம் இம்பார்ட்டண்ட். எக்ஸாம்பிள் 2.21 பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.4ல் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இது மூணுமே இம்பார்ட்டண்ட் 2 மார்க்ஸ் தான். இந்த 3 சம்முமே நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5th சம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.24 important, 26, 27, 28 5 மார்க்கில் கேட்கலாம். 29 பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 2 மார்க். அதுக்கப்புறம் 2.30 பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் 5 மார்க். எக்ஸசைஸ் 2.5 பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன், ஃபிஃப்த்து சப்டிவிஷன், செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துறது பெட்டர். ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் இது மூணுமே இம்பார்ட்டண்ட் 2 மார்க்ஸ். செவன்த் சம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க். 8th, 9th, 10th இதுவும் இம்பார்ட்டண்ட். 11th சம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க். 12th, 13th, 14th இது மூணுத்தையும் பார்த்துக்கோங்க. 14th சம்மும் இம்பார்ட்டண்ட் சம். எக்ஸாம்பிள் 2.33 இம்பார்ட்டண்ட் சம், 3-4 இம்பார்ட்டண்ட் 5 மார்க், 3-6 very 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 important 5 mark, 3-7, 3-8, 3-9. எக்ஸசைஸ் 2.6ல் பார்த்தீங்கன்னா 3ம் 4ம் இம்பார்ட்டண்ட் 2 மார்க். 5, 6, 7 இந்த 3 சம்மும் இம்பார்ட்டண்ட். 9th சம் இம்பார்ட்டண்ட், 11th and 12th சம் இம்பார்ட்டண்ட். எக்ஸாம்பிள் 2.42, 2.43, 2.44 வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க். 2.7ல் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் 2 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். ஃபோர்த்து சம் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் 6, 7, 8, 9 நாலுமே இம்பார்ட்டண்ட். 10, 11, 12 இந்த 12th சம்மும் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.51 இம்பார்ட்டண்ட். 2.8ல் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சம் இம்பார்ட்டண்ட் 2 மார்க். 6th சம் இம்பார்ட்டண்ட் 5 மார்க். கண்டிப்பாக இதிலிருந்து கம்பல்சரியாக ஒரு 5 மார்க் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 + 3 3 + 3 3 3 இருக்கு இல்லையா, இது வந்து 5 + 5 5 + 5 5 அது மாதிரி 6 அது மாதிரி 7 இந்த மாதிரி எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம். உங்களுக்கு எப்படி கொடுத்தாலும் இது எப்படி சிம்பிளாக போடணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் 7th சம், 8th சம், 10th சம், 9th சம்மும் இம்பார்ட்டண்ட். 2.56 வெரி இம்பார்ட்டண்ட் 2 மார்க். 5-7, 5-8 இதுவும் இம்பார்ட்டண்ட் 2 மார்க்ஸ். 2.9 பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் சம்மில் 5th சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த்து சம், 5th சம் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் 2 மார்க். 6th சம் வெரி 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 இம்பார்ட்டண்ட் 5 மார்க். இது வந்து நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க. 7th சம்மும் இம்பார்ட்டண்ட்.
யூனிட் எக்ஸசைஸ் நீங்கள் வந்து எல்லா சாப்டர்லையும் எல்லா எக்ஸசைஸும் பார்த்துட்டு டைம் இருந்தால் இதை பாருங்கள். இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 6, 8, 10. எக்ஸாம்பிள் 3.1, 3.2, 3.3 பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 3.4, 3.6, 3.7, 3.8, 3.9. எக்ஸசைஸ் 3.1 பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். கண்டிப்பாக இந்த சம் நல்லா போட்டு பாருங்கள். தேர்ட் சம், ஃபோர்த்து சம், ஃபிஃப்த்து சம்மும் இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச வரைக்கும் 3.1 ஃபுல்லாகவே பார்த்துருங்க. 3.10 எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸாம்பிள் 3.11 எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸாம்பிள் 3.12 இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இந்த சப்டிவிஷனில் ஏதாச்சும் ஒன்று கேட்டு 2 மார்க்கில் கேட்கலாம். எக்ஸசைஸ் 3.2 வந்து ஃபுல்லாகவே பார்த்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ். இதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஜிசிடி சம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபுல்லாகவே போட்டு பார்த்துருங்க. எக்ஸசைஸ் 3.3ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் அண்ட் ஃபோர்த். எக்ஸாம்பிள் 3.13, 3.14. எக்ஸசைஸ் 3.4ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், 3.4ம் ஃபுல்லாகவே பார்க்குறது பெட்டர். எக்ஸாம்பிள் 3.15, 16. எக்ஸசைஸ் 3.5ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன், செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க், ஃபிஃப்த் சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸாம்பிள் 3.17, எக்ஸாம்பிள் 3.18 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸசைஸ் 3.6ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சம், ஃபோர்த் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். 5, 6 பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அதுக்கப்புறம் 7th சம் 2 மார்க், 8th சம் 5 மார்க். எக்ஸாம்பிள் 3.20 பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.7ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சம்மில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.21, எக்ஸாம்பிள் 3.22. எக்ஸசைஸ் 3.8 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்பாங்க. இந்த ஸ்கொயர் ரூட் சம் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த சம் எல்லாமே போட்டு பார்த்துருங்க. எக்ஸாம்பிள் 3.23, 3.25. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 3.9ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு, செகண்டில் ஃபர்ஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.28 வந்து இம்பார்ட்டன்ட் சம், 3.29ம் இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 3.10ல ஃபர்ஸ்ட்டில் செகண்டும் தேர்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.30 பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.31 பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.32, எக்ஸாம்பிள் 3.35 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸசைஸ் 3.11ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. செகண்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 3.36, 37 வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க், 38 5 மார்க், 39 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.12ல பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 8, 9 எல்லா சம்முமே இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸாம்பிள் 3.40 பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.42. எக்ஸசைஸ் 3.13ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மில் தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன், தேர்ட் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க், ஃபோர்த்து சம் பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த்து சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸாம்பிள் 3.43 2 மார்க்லேயும் கேட்கலாம், 5 மார்க்லேயும் கேட்கலாம். எக்ஸாம்பிள் 3.44 பார்த்துக்கோங்க. 4, 5 இம்பார்ட்டன்ட், 4, 6ம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸசைஸ் 3.14ல பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த்து சம், ஃபிஃப்த்து சம், சிக்ஸ்த்து சம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த சம் எல்லாமே பார்த்துக்கோங்க.
எக்ஸாம்பிள் 3.48 வந்து இம்பார்ட்டண்ட் 8 மார்க். இது வந்து கிராஃபில் உங்களுக்கு கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 3.49 இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 3.15 பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்துருங்க. இதுலேருந்து உங்களுக்கு கிராஃபில் எந்த சம் வேணாலும் வரலாம். இதுலேயும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 5, 6 பார்த்துக்கோங்க. யூனிட் எக்ஸசைஸ் வந்து எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டைம் இருந்தால் இதை பார்த்துக்கோங்க. இதில் இம்பார்ட்டன்ட் சம் பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 6, 9, 11, 15, 16. நெக்ஸ்ட்டு 4th சாப்டரில் எக்ஸாம்பிள் 4.1 இம்பார்ட்டன்ட் 2 மார்க். 4.2, 4.3, 4.4 important 2 mark. Next 4.6, 4.7, example 4.8 very important sum. இது 2 mark கேட்கலாம். 4.9 important 5 mark. Next geometry. இதில் example 4.10, 4.11 இதெல்லாம் important. Exercise 4.1ல பார்த்தீங்கன்னா first sum, second sum, third sum, fourth sum, sixth sum, 8th அண்ட் 9th சம். 9th சம் உங்களுக்கு 2 மார்க்லேயும் கேட்கலாம், இல்லை 5 மார்க்லேயும் கேட்கலாம். 10லேருந்து 13 வரைக்கும் உங்களுக்கு ஜாமெட்ரி சம். இந்த சம் எல்லாமே போட்டு பார்த்துருங்க. அப்புறம் இப்போ குவார்ட்டர்லிக்கு உங்களுக்கு 2 தியரம் தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், இல்லைனா தேல்ஸ் தியரம், இல்லைனா பிபிடி தியரம் சொல்லுவோம். இந்த தியரம் இல்லைனா ஆங்கிள் பைசெக்டார் தியரம். இந்த 2 தியரமும் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது 2த்துலேருந்து ஒரு தியரம் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. 2 தியரம் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. Next example 4.12, 4.13, 4.14, 15, 16. Exercise 4.2ல பார்த்தீங்கன்னா first sum, second, third, fifth, sixth, seventh, eighth, ninth sum உங்களுக்கு 2 மார்க் ஆர் 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ 11லேருந்து 16 வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி இது நல்லா போட்டு பார்த்துருங்க. 4th சாப்டரில் யூனிட் எக்ஸசைஸில் செகண்ட் சம் மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 5.1, 5.2, 5.3, 5.4, 5.5, 5.6, 5.7. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 5.1ல பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மூணுத்துலேயுமே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. 4, 5, 6. 7th சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் 5 மார்க் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க. 10th சம் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.8, 5.9 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன். 5.10 இம்பார்ட்டண்ட் 2 மார்க். 5.11, 1, 2, 1, 3. அதுக்கப்புறமா 1, 5 பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க். எக்ஸாம்பிள் 5.16 இம்பார்ட்டண்ட் 5 மார்க். எக்ஸசைஸ் 5.2ல பார்த்தீங்கன்னா 1லேருந்து 8 வரைக்கும் இம்பார்ட்டண்ட் 2 மார்க். 9th சம் இம்பார்ட்டண்ட் 5 மார்க். 10th, 11th, 12th அண்ட் 13th எல்லாமே இம்பார்ட்டண்ட் 5 மார்க்ஸ். ஆக மொத்தம் 5.2 இம்பார்ட்டண்ட் தான். 5.17, 5.18, 5.19, 5.21, 5.22, 5.23, 5.24 வந்து 2 மார்க் ஆர் 5 மார்க் எதில் வேணாலும் கேட்கலாம். 25, 26, 28 வந்து வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 5.3 பார்த்தீங்கன்னா செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இது 4மே இம்பார்ட்டண்ட் 2 மார்க்ஸ். அதுக்கப்புறமா 6, 7 இது 2மே இம்பார்ட்டண்ட் 2 மார்க். 8th, 9th இம்பார்ட்டண்ட் 5 மார்க். இந்த 9th சம் வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க். 10th சம், 11th சம், 12th சம், 13th sum, 14th sum. Example 5.30, 5.31, 5.32, 33, 34, 35, 36, 37.
7. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 5.4ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். அதனால் ஃபுல்லாகவே இந்த எக்ஸசைஸ் பார்த்துடுறது பெட்டர். ஸோ பாருங்கள், எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம் தான் போட்டிருக்கேன். 1லேருந்து 6 வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், 7லேருந்து 12 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு 5 மார்க்ஸ் கேட்பாங்க. யூனிட் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 5, 6, 9, 10. 6th சாப்டரில் எக்ஸாம்பிள் 6.1, 6.2, 6.3, 6.4, 6.5, 6.6, 6.7, 6.9, 6.12 வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க், 6.14 இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அதுக்கப்புறம் 6.17 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸசைஸ் 6.1ல் பார்த்தீங்கன்னா 1, 2 இது ரெண்டுமே 2 மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம். 3rd சம், 4th, 6th, 7th, 8th, 9th and 10th சம். ஸோ இது எல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். யூனிட் எக்ஸசைஸில் இப்போதைக்கு குவார்ட்டர்லிக்கு 3rd சம் மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். குவார்ட்டர்லிக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஆனால் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா சமையும் பார்க்கணும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.